Welcome to Madras Math Kernel. So, in the video, என்ன பார்க்க போறோம் concepts or theories which are needed for working out problems under exercise 7.1. So, இதில் surface area of the sphere அதுக்கான formula எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். So, இனிஷியலாக வந்து direct derivation இதுக்கு கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம். ஒரே கிரைட்டீரியா சிலிண்டரில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஹைட்டும் டயாவும் சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் டயமீட்டர், திஸ் இஸ் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேருந்து ஹைட் ஈக்குவல் டு டயா அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு 2r அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதுல ஒரு ஸ்பியர் வைக்க போகிறோம். தட் இஸ் இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்பியரோட ரேடியஸ் ஷுட் பி ஈக்குவல் டு தி ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர். ஓகே, ஸோ அப்போ தான் இந்த 2 times ரேடியஸ் வில் பிகம்ஸ் ஹைட். ஸோ இதை வந்து யார் இந்த ப்ரூஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கிமேட்ஸ். ஸோ ஆர்கிமேட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஸோ ஒரு ஸ்பியரை இந்த மாதிரி ஒரு சிலிண்டருக்குள்ளே வைக்கும்போது தி அவுட்டர் surface area of a sphere, outer surface area of a sphere is equal to curved surface area of the cylinder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is இந்த ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா அதை எதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம், curved surface, that is total surface area கிடையாது, note the point, curved surface area of this particular cylinder. ஜெனரல் சிலிண்டர் இல்லை, இந்த டிராயிங்கில் இருக்க சிலிண்டரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நார்மலாக கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 2πr into h ஸ்கொயர் யூனிட்ஸ். திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் அவுட் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர். இங்கே இருக்கிற பர்டிகுலர் சிலிண்டரில் ஆரில் எந்த சேஞ்சும் இல்லை, ஆனால் ஹெச் இஸ் ரீப்ளேஸ்டு வித் 2r. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கோம் since h is equal to 2r. So 2 to 4 and pi r square units, and this is the surface area, outer surface area, curved surface area, total surface area, everything same. So this is surface area of a sphere. So இதுதான் ஸ்பியருக்கான ஃபார்முலா. ஸ்பியரில் ஒரே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா தான் வரும், தட் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாலும் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியர் வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்பியர். தர்ஃபோர் அதுக்கு பெரிய டெரிவேஷன் உங்களுக்கு தேவையில்லை. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் எவ்வளோ அப்படின்னா ஸ்பியரில் பாதி. ஸோ ஸ்பியரோடது 4πr², இப்போ தான் நம்ம டெரைவ் பண்ணோம், டிவைட் பை 2, தட் இஸ் ஈக்குவல் டு 2πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அப்புறம் ஹெமிஸ்பியரில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த வளைவான பகுதி. ஓகே, இந்த கர்வான ஒரு விஷயம்தான், கர்வான ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா தான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஹெமிஸ்பியரில் இன்னொன்று என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ இதை நம்மளுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா, அதை பாதியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ லெமன் வில் பி இப்படி இந்த மாதிரி கீழே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும், மேலே ஒரு கர்வ்ட் சர்ஃபேஸ் இருக்கும். இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆல்ரெடி இருக்கிற கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் தட் பாட்டம் ஏரியா. பாட்டம் ஏரியா ஆப்வியஸாக சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது, தர்ஃபோர் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 pi r ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு பதிலாக ஏரியா ஆஃப் த சர்க்கிள் போட்டுக்கலாம். ஏன்னா அதுவும் லெமனை கட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். ஸோ திஸ் இஸ் pi r ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 pi r ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அடுத்தது என்னன்னா ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர்னா என்ன, ஒரு ஸ்பியர் இருக்கும், அதுக்கு உள்ள வந்து கொஞ்சம் ஹாலோ இருக்கும். தட் இஸ் ஹாலோ ஸ்பியர். இப்படி ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கும், உள்ள இன்னொரு ஹெமிஸ்பியர் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கும் இந்த இடம். திஸ் இஸ் ஹாலோ. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பவுலெல்லாம் பவுல் எடுத்து பார்த்தீங்கன்னா பவுலில் திக்கான ஒரு மெட்டீரியல் வந்து சும்மா ஒரு பெரிய பவுலை கவுத்து வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு சின்ன லேயருக்கு மெட்டீரியல் இருக்கும், உள்ளே வந்து நல்ல ஹாலோவாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் இங்கே மட்டும்தான் இருக்கும். ஒரு கப் அண்ட் சாசர் இல்லைனா பவுல் அதுலலாம் இங்கே மட்டும் மெட்டீரியல் இருக்கும், வெளியே ஒரு கவுட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். இது அவுட்டர் சர்ஃபேஸு. அதே மாதிரி உள்ளேயும் ஒரு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், தட் இஸ் இன்னர் சர்ஃபேஸ். ஸோ நம்ம ஹெமிஸ்பியருக்கு வந்து எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஹாலோ, ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் ஹாலோ ஸ்பியர், திஸ் இஸ் ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியர் இதுக்கான ஃபார்முலா வந்து அதில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணீங்க, ஹெமிஸ்பியர் ஃபார்முலாவில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியரோடது கர்வ்ட் சர்ஃபேஸ், அவுட்டர் கர்வ்ட் சர்ஃபேஸ், அவுட்டர் சிஎஸ்ஏ ப்ளஸ் இன்னர் சிஎஸ்ஏ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஸோ அவுட்டர் சிஎஸ்ஏக்கு நம்ம ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம், இன்னர் சிஎஸ்ஏக்கு ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் எடுத்துக்கலாம். ஸோ மேலே கிடச்ச அதே ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். மேலே வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா கிடச்சிச்சு, 2 pi r ஸ்கொயர் கிடச்சிது. ஸோ 2 pi கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இஸ் ஃபார் அவுட்டர் சர்ஃபேஸ் அண்ட் 2 pi ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இஸ் ஃபார் இன்னர் சர்ஃபேஸ். ஸோ இதில் 2 pi காமனாக எடுத்துட்டோன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் total surface area of hollow hemisphere. ஸோ இதுக்கு ரெண்டு விஷயம் தேவை, ஒன்று கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, ஒன்று பாட்டம் ஏரியா. பாட்டம் ஆர் இந்த பர்டிகுலர் கேஸ் தட் இஸ் த ஹாலோ ஹெமிஸ்பியரில் ரிங் ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஒரு மோதிரம் மாதிரி தான் இருக்கும். பவுலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது விளிம்பு மட்டும் பார்த்தா ஒரு மோதிரம் மாதிரி இருக்கும், அது ரிங் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணிட்டோம், 2 pi r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். திஸ் ரிங் ஏரியா பாட்டமில் பார்த்தோன்னா ஒரு ரிங் மாதிரி இப்படி தான் இருக்கும். பவுலை தூக்கி மேலே பார்த்தீங்கன்னா, பவுலை திருப்பி நிமித்தி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே காமிச்சிருக்கேன் இல்லைங்களா ரிங் ஏரியா அப்படின்னு, இந்த ரிங் ஏரியா தான் இந்த விளிம்பு. இந்த இடம் மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இந்த ரிங் ஏரியா இது வந்து ஒரு 2 சர்க்கிள் எடுத்துக்கலாம், வெளியே ஒரு சர்க்கிள், உள்ள ஒரு சர்க்கிள். ஸோ இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து pi r ஸ்கொயர், this pi capital R ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற ரிங்கோட ஏரியா pi r ஸ்கொயர், தட் இஸ் ஃபுல் சர்க்கிள், ஃபுல் பிக்கர் சர்க்கிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து உள்ள இருக்கிற சின்ன சர்க்கிளோட ஏரியா, தட் இஸ் pi ஸ்மால் r ஸ்கொயர். ஸோ மைனஸ் pi ஸ்மால் r ஸ்கொயர். ஸோ செட் லாங்குவேஜில் படிச்சிருப்பீங்க, ரெண்டு ஏரியாவை சப்ராக்ட் பண்ணால் தி பிக்கர் ஏரியா மைனஸ் ஸ்மாலர் ஏரியா, இதை சப்ராக்ட் பண்ணால் இது கிடச்சிரும். ஸோ இந்த ஐடியாவை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்.
So that is pi r square minus pi small r square. So this is the area of the ring. So again common மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா r square plus r square plus pi into r square minus r square. இதெல்லாம் இல்லைன்னா வெறும் pi மட்டும் காமன் எடுத்துட்டு pi into 2r square plus 2r square plus r square minus r square இப்படியும் எழுதலாம். ஸோ மோஸ்ட்லி இதை தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். the first one. செகண்ட் ஒன்னும் if it is எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் இஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். Thank you.